ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரிங்க. கம்பெனின்னு வேலைன்னு ஓடாதீங்க. அந்த கம்பெனி ஏதாச்சும் உங்களுக்கு பண்ணுதா? இன்க்ரிமெண்ட்டும் போட மாட்டாங்க, பிஎஃப்பும் கட்ட மாட்டாங்க. ஆலப்புழா ஜிம்கானான்னு ஒரு படங்க, மலையாள படம் தான். தமிழ் டப்பில் ஓடிடியில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குங்க. இந்த படத்தை பாருங்கள், அருமையான படம், நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, காமெடியாகவும் இருக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படம் தாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு செம்ம ஒர்த்தான ஒரு படங்க. நம்ம பசங்க 12th முடிச்சுட்டு எக்ஸாம் ரிசல்ட்டை வந்து பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட்டும் பார்க்குறாங்க, எல்லாருமே ஃபெயிலு ஒருத்தனை தவிர. நம்ம ஜோஜோ இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறான், சரி ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கலாம், ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் காலேஜில் அட்மிஷன் வாங்கிடலான்னு ஒரு பிளானை போட்டு பாக்ஸரை சூஸ் பண்ணுறாங்க. டிவியில் பாக்ஸிங்கை பார்க்குறான். அடுத்த நாள் நம்ம பசங்கிட்டனா சொல்லி, சரி நம்ம பாக்ஸிங் கற்றுக்கிட்டு காலேஜில் அட்மிஷன் வாங்கிடலாம் அப்படின்ட்டு அந்த ஆலப்புழாவில் இருக்கிற ஜிம்கானாங்கிற ஒரு புவர் அகாடமியில் சேர்றாங்க. அந்த அகாடமியில் சேர்ந்து பாக்ஸிங் கற்றுக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சாம்பியன்ஷிப் வாங்குறாங்களா இல்லையாந்தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. காலித் ரஹ்மான் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. லவ் சீனை சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்காரு. டீசெண்டான லவ் சீனுங்க. அது மட்டும் இல்லை, அந்த பசங்களை அவ்வளோ சூப்பராக நடிக்க வச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த ஜோஜா கேரக்டரில் நடித்த நஸ்லின் வந்து சூப்பராக நடிச்சிருக்காருங்க. அந்த டீமே இவர் தான் மோட்டிவேட் பண்ணி கொண்டு போவார். தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக தமிழ் டப்பிங் வந்து பண்ணியிருந்தாங்க. டைலாக்னா நல்லா எழுதியிருந்தாங்க. முக்கியமாக டைலாக் டெலிவரி ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க மெயின் கேரக்டர் எல்லாமே நம்ம மனசில் பதிகிற அளவுக்கு ஒரு ரைட்டிங்கை எழுதியிருக்காரு. அந்த பாக்ஸிங் ஃபைட்டை பார்க்குறப்ப ஓவர் சினிமேட்டிக்காக இல்லாமல் நேச்சுரலாக ஒரு பாக்ஸிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு நல்லா தத்துருவமாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா நட்டாசான்னு ஒரு கேரக்டருங்க. அந்த பொண்ணு இந்த இறுதி சுற்று பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாகவே ஃபேமஸ் ஆச்சு. அவங்க பண்ணுற அந்த பாக்ஸிங் ஸ்டைலு, க்யூட்டான மூமெண்ட்டு, இது எல்லாமே வைரல் ஆச்சுங்க இன்ஸ்டாகிராமில். அதுக்கு பஞ்சாரெட்டின்னு ஒரு பேக்ரவுண்ட் சாங்குங்க. அந்த சாங்குக்கும் அந்த ஃபைட்டுக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க. அவங்களோட ரோல் வந்து படத்தில் ரொம்ப கிடையாது, கம்மியான ஸ்க்ரீன் பேஸ் கொடுத்திருந்தாலும் வேற லெவலில் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஜோஜோ கேரக்டரில் நடித்த நஸ்லின் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த டீமே மோட்டிவேட் பண்ணி வேற லெவலில் கொண்டு போவாருங்க. அதை படத்தில் பாருங்க, உங்களுக்கே புரியும். சூப்பராக நடிச்சிருந்தாரு. அருமையான படம், போர் அடிக்காமல் போகுது. படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. பார்ட் 2 கண்டிப்பாக வருங்க. அந்த மாதிரி தான் படத்தோட கிளைமேக்ஸை முடிச்சிருக்காங்க. ஃபேமிலியோட இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாங்க. ஃபேமிலியோட பார்க்கலான்னு சொல்கிறா, எந்த ஓடிடின்னு சொல்கிறா தெரியல அப்படிங்கிறீங்களா, சோனி லீவில் இந்த படம் வந்து இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த படத்தை போய் பாருங்க. அப்பா, என்னால் ஓடிடிலாம் காசு கட்டினா பார்க்க முடியாதுப்பா, இன்னும் கம்பெனியில் சேலரினா போடல அப்படிங்கிறீங்களா, சரி உங்களுக்கு எங்கே எப்படி கிடைக்குதோ இந்த படம் அங்கே அப்படி பார்த்துக்குங்க. சரிங்களா, உங்களுக்கு சொல்லவா வேணும்?